குங்குமப்பூ இவ்வளவு போடக்கூடாதுப்பா. குங்குமப்பூ அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைப்போம், ப்ரெக்னென்சியில் வந்து நம்ம குங்குமப்பூ சாப்பிட்டா ரொம்ப நல்லது, பேபி சிவப்பாக பிறக்கும் அப்படின்னு நினைப்போம். இன்னும் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி குங்குமப்பூ சாப்பிட்டாலே சிவப்பாயிருவோம்னு நினைக்கிறாங்க. பட் ரியலாக குங்குமப்பூவில் நமக்கு என்னென்ன கிடைக்குது பாருங்கள். அதில் சில நிறைய சத்துக்கள் இருக்குது. காப்பர் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது, விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் சத்துக்கள் இருக்குது. பட் மெயினாக அது என்ன பண்ணுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய சில கெமிக்கல்ஸ் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். அதாவது உடம்புல எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்குது. அப்புறம் நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாக்குது. ப்ளஸ் நம்மளை இளமையாக வைக்கக்கூடிய சில சத்துக்களும் அதில் வந்து இருக்கு. ஒரு தாய், ஒரு பிரெக்னென்ட் லேடி அதை சாப்பிட்றப்ப அவங்க மைண்டை வந்து நல்லா ரிலாக்ஸ் பண்றப்ப, ஈவன் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கிராம்ஸை கூட, லைட்டாக வரக்கூடிய கிராம்ஸை கூட அது ரிலாக்ஸ் பண்ணுது. ஸோ அப்போ அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக ஷி வில் ஃபீல் வெரி ஹாப்பி. தாய்க்கு ஹாப்பியாக இருக்கப்ப குழந்தையும் ஹாப்பியாக இருக்கும், நல்லா நைட்டு தூக்கம் வரும். இந்த மாதிரியான சில நல்ல விஷயங்களுக்காக தான் குங்குமப்பூ வந்து நம்ம பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு கட்டாயமாக பாலில் கலந்து சாப்பிட சொல்கிறோம். பட் பிரெக்னென்ட் லேடிஸ் மட்டும் இல்லை, யார் வேணாலும் தினமும் நம்ம வந்து கொஞ்சம் குங்குமப்பூவை மில்கில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றப்ப அதனுடைய நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும்.